ஹாய், வெல்கம் டு HR பிரகாஷ் சேனல். நான் உங்களோட சிவபிரகாஷ் பேசுறேன். இங்க இன்னைக்கு என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ண 3 டிஃபரெண்ட் கேட்டகரியில ஒரு கேண்டிடேட். எனக்கு ஒரு கேண்டிடேட் வந்தாரு. நான் 2013 நான் படிச்சு முடிச்சேன். எனக்கு ஒர்க்கே பாத்தீங்கன்னா 15-16 மணி நேரம் இருக்கும். 9 மணி நேரம் சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆனா ஃபுல் டைமா நின்றுகிட்டு தான் நான் வேலை பார்ப்பேன். எனக்கு கொடுத்த சம்பளம் பார்த்தோம்னா வெறும் 16,000. அது இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சேன். 16, 17 ஆச்சு, 18 ஆச்சு. ஆனா 20 தாண்டவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. என்னன்னு கேட்டப்ப அவர் படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவர் மெக்கானிக்கல் கோர்லயே, அவருக்கு மெக்கானிக்கல் அவ்வளவு பிடிக்கும். அதனால மெக்கானிக்கல் கோர்லயே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டாரு. சோ இப்ப வரைக்கும் 20,000 ரூபாய் சம்பளத்துல இருக்கேன். நான் இன்னும் பெரிய பேக்கேஜுக்கு என் கூடவே இன்ஜினியரிங் படிச்சவங்க மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அது மாதிரி போகணும்னா நான் எங்க போகணும் அப்படின்னு கேட்டாரு. சோ அதோட அங்க ஸ்டாப் ஆனது. அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களும், நான் இது மாதிரிலாம் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான் முடிச்சேன். ஆக்சுவலா இன்ஜினியரிங் பண்ணதுமே எங்க வீட்டுல மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. சோ ஆஃப்டர் மேரேஜ் என்னோட மெட்டர்னிட்டி லீவுக்கு அப்புறம் எனக்கு பெரிய பிரேக். நான் வேலைக்கு போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம போச்சு. இப்ப நான் வேலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல என் கையில என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கும் என் கையில ஒரு சின்னதா சம்பளம் இருந்ததுன்னா என்னோட ஃபேமிலி ரன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். சோ என்ன சம்பளத்துக்கு வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ இந்த சினாரியோ அப்படியே முடிஞ்சு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜினியரிங்கோ இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்ச 2 பேர் என்னை கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரா சேர்ந்து வந்தாங்க. ஆனா 2 பேருமே நாங்க டிகிரி முடிச்ச கையோட குரூப் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைச்சு 4 வருஷமா விடாமுயற்சியா பண்ணேன். ராப்பகலா படிச்சேன். இப்ப எனக்கு என்னவோ தெரியல, கிடைக்கிற மாதிரி இல்ல. ஃபேமிலி சிச்சுவேஷனும் எனக்கு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இதுக்கப்புறமும் வீட்லயே உட்காந்துட்டு இருந்து படிக்கிறேன்னு சொன்னா சர்வைவல் பிரச்சனையா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, இப்பயாவது வேற ஏதாவது முயற்சி எடுக்கலாம். வேலைக்கு போகணும்னா என்ன வேலைக்கு போகணும்? இவங்க 3 பேரோட கொஸ்டின் அல்டிமேட்டா இதுதான். சோ இவங்க எல்லாருக்குமே அவங்களோட வெல்விஷர் என்ன சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஐடி ஜாபுக்கு போகணும்னு சஜஸ்ட் பண்ணிட்டாங்களா. சோ ஹை பெய்டு சேலரி இன் ஐடி ஜாப் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சினாரியோல டெவலப்பர் ரோல், டெஸ்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். பட் இவங்க 3 பேருக்கு ஏன் ஐடி ஜாபை சஜஸ்ட் பண்ணாங்க? ஏன்னா ஐடில தான் உங்களுக்கு வித்தின் ஒரு 3 மந்த்ஸ் இல்ல 6 மந்த்ஸ்க்குள்ள, ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க எனி டிகிரி எனி டிபார்ட்மெண்ட் எந்த சினாரியோவா இருந்தாலும் 6 மாசத்துக்குள்ள ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈஸியா படிக்க முடியும். நம்பர் 1. இப்ப இவங்க இருந்த மெக்கானிக்கல் பேக்ரவுண்டா இருக்கலாம், சிவிலா இருக்கலாம், இல்ல ஆஃப்டர் மேரேஜ் வேலையை பார்க்காத ஒருத்தரா இருக்கலாம். சோ என்ன மாதிரி சினாரியோவா இருந்தாலும் அவங்க ஐடி ஜாபுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி, தட் இஸ் எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால அதை சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஒரு ஐடி ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சா போதுமானது அப்படிங்கறத அந்த கேண்டிடேட் மைண்ட்ல இருந்தது. என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணப்ப நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது, பிளைண்டா நீங்க இந்த டெக்னாலஜி படிக்கணும் அதெல்லாம் சூஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க வேண்டியது நம்ம ஸ்கில் பேஸ்டா ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ப்ரோக்ராம் படிக்கலன்றதுனால ப்ரோக்ராம் இல்லாத ஒரு டெக்னாலஜி படிக்கிறோம் அப்படின்னு, தட் இஸ் நான் கோடிங்னு சொல்லுவாங்க. அந்த நான் கோடிங் கோர்சஸ் பண்ணோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கலாம். இப்ப அதே மாதிரி ஒரு மேரிட் ஃபீமேல் ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கலாம். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்ன நினைப்பாங்க, இது வரைக்கும் நான் ப்ரோக்ராம் படிக்கல, நான் கோடிங் இல்ல கோடிங், நான் ஆல்ரெடி மேக்ஸ்ல கூட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவேன், இங்கிலீஷ்ல நான் சூப்பரா பேசுவேன் நானு. சோ இதை வச்சுக்கிட்டு நான் இன்னும் பெட்டரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாமா அப்படின்னு அவங்களே பிக்ஸ் பண்றது. யூடியூப் பார்த்தோ வேறணும். சோ அப்படி எப்பயுமே நம்ம சஜஸ்ட் பண்றது இல்ல. சோ நம்ம எல்லாம் எப்படி 10th 12th எடுத்த மார்க்குக்கு ஏத்த மாதிரி நம்ம மூவ் பண்ணமோ அதே மாதிரிதான் இங்க ஆப்டிடியூட், லாஜிக்கல், ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன் இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளவு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பிளேஸ் ஆகிற டெக்னாலஜி எடுக்கணும். நம்ம பிடிச்ச டெக்னாலஜியை படிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்தோம்னா கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். சோ அப்ப நம்ம பிளேஸ் ஆகிற டெக்னாலஜி எப்படி சார் சூஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். நம்ம இப்ப மேக்ஸ்ல எப்படி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றோம்? 10th நம்ம மேக்ஸ் சென்டர் கூட போட்டுருக்கலாம். பட் இப்ப பிரசென்டா எப்படி இருக்கும்? அந்த கம்யூனிகேஷன் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்டாவே இருக்கலாம். ஆனா இப்ப எப்படி இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறோம்? சோ இதெல்லாம் லாஜிக்கல் எப்படி ஒர்க் பண்றோம்? இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம கம்பெனி யூனிக் டெக்னாலஜிஸ் ஒரு ஃப்ரீ எவாலுவேஷன் ஒன்னு கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஃப்ரீ எவாலுவேஷன் ஒரு கேண்டிடேட் அட்டன் பண்ணாலே அந்த கேண்டிடேட்டுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும், நான் எந்த டெக்னாலஜி படிக்கணும், படிச்சா உண்மையிலே பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சா எவ்வளவு பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், இது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் டிசைட் பண்ணலாம், இந்த டெக்னாலஜி படிக்கலாமா வேணாமா, படிச்சா பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்கு நான் எவ்வளவு எஃபோர்ட் போடணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அல்டிமேட் அந்த மெக்கானிக்கலா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், யாருக்குனாலும் என்ன டவுட், நீங்க சொல்ற மாதிரி கம்ப்ளீட்டா கோர்ஸே படிச்சிடறேன், 3 மாசம் 6 மாசம் ஆர்டர் பண்றது பெரிய விஷயமே இல்ல, படிச்சு முடிச்சிடுறேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் கூட இருக்கிற என்னைய காட்டிலும் பெட்டரா நல்லா படிக்கிற ஒரு கேண்டிடேட் ஜாவாவோ, பைத்தானோ, டாட்நெட்டோ, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கோ, ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டோ, வாட் எவர், என்னைய காட்டிலும் ஒருத்தர் பெட்டரா தானே இருப்பாரு. அவர் கூட ஆல்ரெடி சிஎஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாருன்னா இன்னும் கான்பிடென்டா இருப்பாரு. அவர் கூட கான்பிடென்டா நான் எப்படி ஒர்க் பண்றது? நீங்க சொல்ற மாதிரி இன்டர்வியூல அட்டன் பண்றது பெரிய பயமா இருக்கு, இவ்வளவு பெரிய பில்டிங் பார்த்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் அடிஷனலா சவுத் இந்தியால யாருமே பண்ணாத விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐடி கம்பெனிக்குள்ளேயே கூட்டு போய் மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. இப்படி இருக்க கேண்டிடேட்டுக்கு ஒரு சவுத் சைட்ல இருந்து வந்த கேண்டிடேட், இல்ல மெக்கானிக்கல் சிவில் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த ஒரு கேண்டிடேட், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க, இவங்க எல்லாருக்கும் என்ன பயமா இருக்கும்? 3 விஷயம் தான். கோர்ஸ் படிக்கிறத தாண்டி இவ்வளவு பெரிய ஐடி கம்பெனில போய் இன்டர்வியூ அட்டன் பண்றதும், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுல பேசுற இங்கிலீஷ்க்கும் அண்ட் அதுக்கு நடக்கிற ஒர்க் பத்தி ப்ரோக்ராமிங் பத்தி கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கும் தான் பெரிய பயமா இருக்கும். அந்த ஹச்ஆரா பார்க்கும் போதும் பயம் இருக்கலாம். சோ அப்ப நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் ஐடி பார்க்லயே மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. 20க்கும் மேல மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. அந்த மார்க் இன்டர்வியூ எப்படி இருக்கும்னா, ஒரு கேண்டிடேட், ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட்டுக்கு ரியலா எப்படி இன்டர்வியூ நடக்குமோ அதேதான்.
சிம்பிளா சொல்லணும், ஒரு கேட் பாஸ் போடும் போதே ஒரு பதட்டம் இருக்கும். அப்ப ரியலா ஒரு கேட் பாஸ் போட்டு ஒரு கேண்டிடேட் அது என்ட்ரி கொடுத்து ஒரு செக்யூரிட்டி ஒரு என்ட்ரி கொடுத்து எந்த கம்பெனி போறேன், என்ன இன்டர்வியூக்காக போறேன் எல்லாத்தையும் சொல்லி உள்ள வரும்போது போதே பாதி ஃபியர் போயிடும். அதுக்கடுத்து அங்க மெயின் ரிசப்ஷனிஸ்ட்ல இருந்து அதுக்கடுத்து ஹெச்ஆர்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் பேசுற மொத்த இங்கிலீஷும் டிராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னென்னலாம் பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்பாங்க அந்த பதட்டம் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிடும். அதுக்கு அடுத்து இருக்கிற மெயின் சேலஞ்ச் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங்ல கேட்கிற ஆல்ரெடி ட்ரெயின்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா. சோ நம்ம எந்த அளவுக்கு ட்ரெயின்டா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுருவோம், சொல்லிடுவோம், பதில் எல்லாமே அதெல்லாம் ஈஸி ஆக்சுவலா. பட் இருந்தாலும் 10க்கு 2 கொஸ்டினுக்கு இருக்க பதட்டம் இருக்குது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம டிராபேக் இருக்கோ, ஒரு கேண்டிடேட் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றாங்களோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் அட்வான்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த அட்வான்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா 100% எலிஜிபிளா இருப்பாங்க ஒரு ஐடி ஜாபுக்கு போறதுக்கு. சோ இதெல்லாம் தான் கேண்டிடேட் தெரிஞ்சுக்கணும். சோ நீங்களும் ஐடி ஜாப் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ எவாலுவேஷன் வந்து அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணீங்கனாலே 100% நாலேஜ் கிடைச்சிடும். நீங்க பேச ஆவீங்களா மாட்டீங்களான்னு. சோ நீங்களும் ஐடி ஜாபுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுதான் ரைட் சாய்ஸ் ஆக்சுவலா. நீங்களும் ஒரு டாப் எம்என்சி கம்பெனில 10 லட்சம் ரூபாய்க்கு ஈஸியா பிளேஸ் ஆகலாம்.